நெல்லை வசந்தன் ஐயா வந்து பரிகாரத்துக்கு வந்து கலர்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. உதாரணமா சொல்லப்போனா, ஒரு பரிகாரத்துல அவர் சொல்றாரு, மஞ்சள் கலர ரிப்பன வெட்டி போட்டுறேன். அதுக்கு பேரே ரிப்பன் பரிகாரம் பேரு. ரிப்பன் பரிகாரம். ஆமா. அப்ப ரிப்பன் பரிகாரம் இத்தனை வெட்டி போடு. இது வந்து சாத்தியம், இது உண்மையா? அதான் சார், அவர் வந்து ஞானம். அதாவது திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சித்தர் இருந்தார். அவர் என்ன பண்றாரு, கசவனப்பட்டி சுவாமிகள்னு பேர். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், இவன் ஏதோ கேட்பான், நம்ம ஆளுங்க போய் கேட்பான், வீடு கட்டுவேனா அது கட்டுவேனா. இவர் திடீர்னு இப்படி அந்த கீழே இருக்கிற குப்பை இருக்குல்ல, இந்த குப்பை தூக்கி அப்படி போட்டு அப்படிம்பார். அவன் அடுத்த தடவை, சாமி நான் கேட்டதுக்கு நீங்கள் வீடு கட்டிட்டோம் அப்படின்பார். அதேமாதிரி நம்ம கணக்கம்பட்டி சித்தர் உங்களுக்கு தெரியும். சாமி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு போய் நின்னீங்கன்னா, இந்த கல்லெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுறான் அப்படிம்பார். கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார். உடனே நம்ம போடுவோம். திரும்ப வரும்போது அவன் என்ன சொல்லுவான், சாமி அந்த கேஸு பூரா சரியாக போகுது, போடா சொல்ல வந்துட்டான் அப்படிம்பார். இவங்கெல்லாம் ஞானி லிஸ்ட்டு. நெல்லை வசந்தன் வந்து மஞ்சள் ரிப்பன் இல்லை. எனக்கே ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. ஒரு பெரிய வெளியூரில் ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்குது. அந்த ஷூட்டிங்கில் கேமரா வேலை செய்ய மாட்டேங்குது. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா என்னங்க அப்படின்னு. சிகப்பு ரிப்பனை கேமராவில் கட்டுங்க வேலை செய்யுங்கிறார். கட்டி நடந்து ஒர்க் அவுட் ஆன விஷயங்க, இது அனுபவபூர்த்தியான உண்மை அப்படி சொன்னார். அந்த ஞானத்துக்கும் ஜோதிடத்துக்கும் ரொம்ப இருக்குது.